மேஷத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்குமா. ஏன்னா பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சுககுருவா வராரு. சுககுருவா வரவரு டிஃபால்ட்டா மேஷத்துக்கு 4 விஷயத்த செஞ்சுருவார். நிறைய மேஷம் வீடு வாங்கும், கார் வாங்கும், சொத்து பத்து வாங்கும், நிலப்பலம் வாங்கும், இடமாற்றம் அப்படின்றது நடக்கும், தொழில் மாற்றம் அப்படின்றது நடக்கும், அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்குமா. இது ஒரு பிளஸ். மிதனத்துக்கு பிற்பகுதியில 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வராரு. திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே நடக்குமா. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முற்பகுதியில விரைய குருவாவும் பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல குருவாவும் இருக்காரு. அப்ப இந்த விரைய குருவா இருக்கவர் முற்பகுதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுப விரயம் அப்படின்றது கொடுத்துருவார். நிறைய கடகராசி அன்பர்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, ஒரு அசர்ட் அப்படின்றது வைப்பாங்க, நகைங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு எது வந்து பாத்தீங்கன்னா அசர்ட்னு நினைக்கிறாங்களோ அது வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வாங்கி வைக்கிற ஹேபிட் இருக்கு இல்லைங்களா, வெள்ளி வாங்கி வைக்கிற ஹேபிட், தங்கம் வாங்கி வைக்கிற ஹேபிட், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுப விரயம் அப்படின்றது கண்டிப்பா செய்வாங்க. ஒரு சிலர் வீட்டை டெக்கரேட் பண்றது, மாடுலர் கிச்சன் பண்றது, இப்படி ஏதோ ஒண்ணு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.